1914ஆம் வருஷம். யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்த உலகமே ஒரு பெரிய போரோட விளிம்புல நின்னுட்டு இருக்கு. அந்த நெருக்கடியான நேரத்துல நம்ம இந்தியாவோட தலையெழுத்தும் மொத்தமா மாறப்போகுது. வாங்க, இந்திய அரசியல் விழிப்புணர்வு உருவான அந்த முக்கியமான காலகட்டத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து ஒரு பயணம் போயிட்டு வரலாம். உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் சுதந்திர கொடிய உயரமா பிடிச்சு நில்லுங்க. ஒருவேளை உயிரோட இருந்து விடுதலைய வாங்க முடியலேனா இறந்து அதை சாதிச்சு காட்டுங்க. அன்னி பெசன்ட் அம்மையாரோட இந்த வார்த்தைகளை சும்மா கேட்டுட்டு போயிட முடியாது. வரப்போற போராட்டத்தோட ஆழத்தையும் மக்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்ய தயாரா இருந்தாங்கறதையும் இது நமக்கு அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. சரி, இந்த கதையை நாம எப்படி பார்க்க போறோம்னா 6 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல உலகப் போர் இந்தியாவை எப்படி மாத்துச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் தன்னாட்சி அப்படிங்கிற ஒரு புது ஐடியா எப்படி உருவாச்சு, அதுக்காக 2 பெரிய தலைவர்கள் எப்படி மக்களை ஒன்னு திரட்டினாங்க, சரித்திரத்திலே ரொம்ப முக்கியமான லக்னோ ஒப்பந்தம் எப்படி உருவாச்சு, பிரிட்டிஷார் இதுக்கெல்லாம் எப்படி பதிலடி கொடுத்தாங்க, கடைசியா இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தோட தாக்கம் என்ன, இது எல்லாம் தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். முதல் உலகப் போர் 1914ல போர் மேகங்கள் சூழ ஆரம்பிச்சப்போ இந்தியா என்ன முடிவெடுத்துச்சு? பிரிட்டிஷாருக்கு ஆதரவா நின்னாங்களா இல்ல எதிர்த்தாங்களா? வாங்க பார்க்கலாம். உண்மையில இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரா இத்தனை வருஷமா போராடின தலைவர்கள் எல்லாரும் போர்னு வந்ததும் ஒன்னு சேர்ந்து ஆதரவு கொடுத்தாங்க. மிதவாதியான சர் சத்யேந்திர சின்ஹா இந்தியா இங்கிலாந்து கூட சேர்ந்து போரிடுறதுல பெருமைப்படுறதா சொன்னாரு. ஆனா எல்லாரையும் விட ஆச்சரியப்படுத்தினது யாருன்னா தீவிரவாத தலைவரா பார்க்கப்பட்ட திலவர் தான். அவரும் அரசாங்கத்தை ஆதரிக்க சொன்னார். காந்தி கூட இந்த கஷ்டமான நேரத்துல பிரிட்டனுக்கு உதவுறது தான் இந்தியாவோட கடமைன்னு சொன்னார். இப்படி எல்லா பக்கமிருந்தும் ஆதரவு வந்ததை பார்த்து பிரிட்டிஷாரே கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. இந்த ஆதரவு வெறும் பேச்சோட மட்டும் நின்னுடல. 10 லட்சத்துக்கும் மேல இந்திய வீரர்கள், யோசிச்சு பாருங்க, 10 லட்சம் பேர் தங்களோட குடும்பத்தை சொந்த ஊரை விட்டுட்டு எங்கேயோ உலகத்தோட பல மூலைகளை நடந்த போர்க்களங்கள்ல உயிரை பணயம் வச்சாங்க. அதுக்கான எல்லா செலவையும் இந்தியாவே ஏத்துக்குச்சு. இந்த மிகப்பெரிய தியாகம் இந்திய மக்கள் மத்தியில ஒரு புது சுயமரியாதையையும் நம்ம நாட்டை நாமளே ஆளணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் விழிப்புணர்வையும் உண்டாக்குச்சு. ஆனா இப்படி எல்லாரும் ஒரே மாதிரி ஆதரவு கொடுத்தாலும் அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு இருந்துச்சு. மிதவாதிகள் என்ன நினைச்சாங்கன்னா, போருக்கு பிறகு பிரிட்டன் நமக்கு சில அரசியல் சலுகைகள் கொடுப்பாங்கன்னு நம்பலாங்க. தீவிரவாதிகளோ எங்க தன்னாட்சி கோரிக்கையை ஏத்துக்கிட்டா நாங்க ஆதரவு தரோம்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. ஆனா புரட்சியாளர்களோ இதுதான் சரியான சான்ஸ், பிரிட்டன் இப்போ நெருக்கடியில இருக்கு, இந்த நேரத்துல ஒரு ஆயுத புரட்சி செஞ்சு சுதந்திரத்தை வாங்கிடலான்னு திட்டம் போட்டாங்க. இப்படி போர் ஒரு பக்கம் குரோகம்ல கேட்டுட்டு இருந்தப்போ அதுக்கு நடுவுல ஒரு புது அரசியல் சிந்தனை இந்திய மண்ணுல மெதுவா துளிர்விட ஆரம்பிச்சது. அயர்லாந்தோட சுதந்திர போராட்டத்திலிருந்து ஊட்டுற இந்த சிந்தனைக்கு பேரு தான் தன்னாட்சி அல்லது ஹோம் ரூல். அப்போ இந்த ஹோம் ரூல்னா என்னது? இதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது 1914ல அயர்லாண்டுல கொண்டு வரப்பட்ட தன்னாட்சி சட்டம். சிம்பிளா சொல்லணும்னா, பிரிட்டிஷ் பேரரசுக்கு கீழே இருந்துட்டு ஆனா நம்மள நாமே ஆட்சி செஞ்சுக்கிற அதிகாரம் வாங்கறது. அன்னி பெசன்ட் அம்மையார் ரொம்ப தெளிவா சுயராஜ்யங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம தன்னாட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஏன்னா சுயராஜ்யம்னு சொன்னா பிரிட்டனை விட்டு முழுசா பிரிய போறோம்னு ஆங்கிலேயர்கள் பயந்துருவாங்கன்னு அவங்க நினைச்சாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் இந்த கருத்துக்காக சும்மா இல்ல, ஓயாம உழைச்சாங்க. போருக்கு முன்னாடியே இங்கிலாந்துல போய் பிரச்சாரம் செஞ்சாங்க. ஜூன் 1914ல சென்னையில இருந்த மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகைக்கு நியூ இந்தியான்னு புதுசா பேர் வச்சு தன்னோட கருத்துக்களை அதுல எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனா டிசம்பர் 1915 பம்பாய் காங்கிரஸ் மாநாட்டுல அவங்க கொண்டு வந்த தன்னாட்சி தீர்மானத்தை நிராகரிச்சிட்டாங்க. பலருக்கு இது ஒரு பெரிய தோல்வியா தெரிஞ்சிருக்கும். ஆனா அன்னி பெசன்ட பொறுத்த வரைக்கும் இது போராட்டத்தோட உண்மையான ஆரம்பம்தான். ஆமா, அந்த தோல்வி அவங்கள கொஞ்சம் கூட தடுக்கல. தன்னாட்சி இயக்கத்துக்கு இந்தியா முழுக்க ஒரு புத்துயிர் கொடுக்க 2 மாபெரும் தலைவர்கள் களத்துல இறங்கினாங்க. இது 2 அலகு சங்கங்களா இருந்தாலும் ஒரே இயக்கமா செயல்பட்ட கதை. 1914 ஏப்ரல் 23 பாலகங்காதர திலகர் புனேயில தன்னோட தன்னாட்சி சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அவரோட இலக்கு ரொம்ப நேரடியானது, இந்தியாவுக்கு சுயராஜ்யம் வேணும், அவ்வளோதான். சில மாசங்கள் கழிச்சு செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னி பெசன்ட் அம்மையார் சென்னையில அடையார்ல அவங்களோட சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வழி கொஞ்சம் வேற. சட்ட ரீதியான வழிகள்ல போராடி தன்னாட்சி வாங்கணும், அது மூலமா காங்கிரஸ் கட்சியும் பலப்படுத்தணும். பாருங்க, 2 பேரோட பாதைகள் வேற வேறையா இருந்தாலும் அவங்க போக நினைச்ச இடம் ஒண்ணுதான். இந்த 2 சங்கங்களோட உழைப்பால என்ன ஆச்சு தெரியுமா? தன்னாட்சி இயக்கம் இந்தியா முழுக்க ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. திலகர் வட இந்தியாவிலும் அன்னி பெசன்ட் தென் இந்தியாவிலும் ஒரு சூறாவளி மாதிரி பயணம் செஞ்சு மக்களை திரட்டினாங்க. இது இந்திய தேசிய இயக்கத்தோட ரெட்டைக்குழல் துப்பாக்கி மாதிரி செயல்பட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நோக்கி முழக்கமிட்டது. இயக்கத்தோட இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து பிரிட்டிஷ் அரசாங்கம் பயந்து போச்சு.
உடனே அடக்குமுறைய கட்டவிழ்த்து விட்டாங்க. முதல்ல மாணவர்கள் யாரும் தன்னாட்சி கூட்டங்கள்ல கலந்துக்க கூடாதுன்னு தடை போட்டாங்க. அப்புறம் திலகர் மேல ராஜதுரோக வழக்கு போட்டாங்க. அன்னி பெசன்ட்டோட பத்திரிகைக்கு பெரிய அபராதம் விதிச்சாங்க. 2 தலைவர்களையும் பஞ்சாப் மாகாணத்துக்குள்ள நுழையவே கூடாதுன்னு தடை விதிச்சாங்க. ஆனா இது எதுக்குமே மக்கள் அசரல. கடைசியா பிரிட்டிஷார் அன்னி பெசன்ட்டையும் அவரோட நண்பர்களையும் ஊட்டில வீட்டுக்காவல்ல வச்சாங்க. அவங்க நினைச்சாங்க இதோட எல்லாம் அடங்கிடணும். ஆனா இந்த கைது நாடு முழுக்க போராட்டத்தையே இன்னும் கொழுந்து விட்டு எரிய வச்சது. இப்படி அடக்குமுறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா அரசியல்ல ஒரு பொன்னான அத்தியாயம் எழுதப்பட்டுச்சு. அதுவரைக்கும் பிரிஞ்சு கிடந்த அரசியல் சக்திகள் எல்லாம் ஒரே மேடைக்கு வந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம், அதுதான் லக்னோ ஒப்பந்தம். டிசம்பர் 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு. இது வெறும் ஒரு சாதாரண மாநாடு இல்ல. கிட்டத்தட்ட 9 வருஷமா பிரிஞ்சு கிடந்த காங்கிரஸோட மிதவாதிகளும் திலகர் தலைமையிலான தீவிரவாதிகளும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்த ஒரு வரலாற்று தருணம். அது மட்டும் இல்ல, இன்னொரு பெரிய விஷயமும் நடந்துச்சு. ஒரே நகரத்துல ஒரே நேரத்துல காங்கிரஸும் முஸ்லிம் லீகும் தங்களோட மாநாடுகளை நடத்தினாங்க. திலகர், முகமது அலி ஜின்னா மாதிரியான பெரிய தலைவர்கள் எல்லா வேறுபாடுகளையும் மறந்துட்டு இந்தியாவுக்காக ஒரு பொதுவான அரசியல் பாதையை உருவாக்க ஒன்னா உழைச்சாங்க. இந்த இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு முக்கிய சிற்பியா இருந்தது திலகர் தான். அந்த மாநாட்டுல அவர் முழங்கினாரு, நாம ஒரு 3வது சக்தியோட போராடிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற வேற்றுமைகளை பத்தி பேசுறதே ஒரு மகா பாவம். சிறுபான்மையினரோட மனசுல இருக்கிற அச்சத்தை போக்குறது நம்மளோட கடமை. பாருங்க, இந்த வார்த்தைகள் ஒற்றுமையோட அவசியத்தை எவ்வளவு ஆழமா உணர்த்துது. இந்த ஒற்றுமையிலிருந்து உருவானதுதான் வரலாற்று சிறப்புமிக்க லக்னோ ஒப்பந்தம். அதோட முக்கிய கோரிக்கைகள் என்னன்னு பார்க்கலாமா? இந்தியாவுக்கு சுயாட்சி வேணும். சட்டமன்றங்கள்ல 5ல் 4 பங்கு உறுப்பினர்கள் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கணும். சிறுபான்மையினரோட உரிமைகளை பாதுகாக்க தனித்தொகுதிகள் வேணும். அரசாங்கத்தோட முக்கியமான பதவிகள்ல பாதி இந்தியர்களுக்கு கொடுக்கப்படணும். அப்புறம் நீதித்துறைய நிர்வாகத்துறையோட கட்டுப்பாட்டிலிருந்து பிரிக்கணும். சுருக்கமா சொன்னா இந்தியாவை இந்தியர்கள் தான் ஆளணுங்கிறது தான் அதோட மொத்த சாராம்சமும். ஆனா வரலாறு இந்த ஒப்பந்தத்தை 2 விதமா பாக்குது. ஒரு பக்கம் இது ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமையில ஒரு மாபெரும் சாதனை, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா மறுபக்கம் சில வரலாற்றாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிறுபான்மையினருக்காக தனித்தொகுதிகளை ஏத்துக்கிட்டது ஒரே தேசம்ங்கிற கொள்கையில செஞ்ச ஒரு பெரிய சமரசம், ஒரு தப்பான முடிவுன்னு சொல்றாங்க. வரலாற்று ஆசிரியர் R.C. மஜும்தார் ரொம்ப காட்டமா சொல்றாரு, லக்னோவில் விதைக்கப்பட்ட விதைதான் பிற்காலத்துல பாகிஸ்தான் என்ற மரமாக வளர்ந்தது அப்படின்னு. சரி, இந்த புதிய ஒற்றுமை பிரிட்டிஷ் பேரரச சும்மா இல்ல, நல்லாவே அசைச்சு பார்த்தது. அடக்குமுறைகள் ஒரு பக்கம் தொடர்ந்தாலும் இந்தியர்களோட இந்த ஒன்றுபட்ட குரலுக்கு நாம பதில் சொல்லியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு பிரிட்டன் தள்ளப்பட்டுச்சு. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு 4 பக்கம் இருந்தும் அழுத்தம். ஒரு பக்கம் தன்னாட்சி இயக்கத்தோடு தீவிரமான போராட்டம், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் காட்டின அந்த அசைக்க முடியாத ஒற்றுமை. இது பத்தாதுன்னு மெசபடோமியா போர்ல ஏற்பட்ட தோல்வி பத்தின ஒரு அறிக்கை வெளியாகி பிரிட்டிஷ் நிர்வாகத்தோட திறமையின்மைய உலகத்துக்கே அம்பலப்படுத்திச்சு. இந்த தொடர் அழுத்தங்கள் காரணமா அப்போதைய இந்திய செயலாளர் ஆஸ்டின் சேம்பர்லின் ராஜினாமா செய்ய எட்வின் மாண்டேகு புதிய செயலாளரா பதவிக்கு வந்தார். மாண்டேகுவோட வருகை ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்சது. 1917 ஆகஸ்ட் 20ஆம் தேதி அவர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டார். இந்தியர்களோட இத்தனை வருஷ போராட்டத்துக்கு கிடைச்ச முதல் வெற்றினே இதை நாம சொல்லலாம். அந்த அறிவிப்புல 3 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. நிர்வாகத்தோட எல்லா துறைகள்லையும் இந்தியர்களோட பங்களிப்பை அதிகப்படுத்துறது, படிப்படியா தன்னாட்சி அமைப்புகளை உருவாக்குறது, கடைசியா இந்தியாவுக்கு பொறுப்புள்ள அரசாங்கத்தை வழங்குறது தான் பிரிட்டனோட கொள்கைன்னு அறிவிக்கப்பட்டது. இந்த பொறுப்புள்ள அரசாங்கங்கிற வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதியா இந்த காலகட்டத்தோட தாக்கம் என்ன? தன்னாட்சி இயக்கமோ லக்னோ ஒப்பந்தமோ இந்திய சுதந்திர போராட்டத்தோட பயணத்துல என்னென்ன முக்கியமான தடயங்களை விட்டுட்டு போச்சு? இந்த காலகட்டத்தோட சாதனைகள் சாதாரணமானது கிடையாது. காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் சுணக்கமா இருந்த ஒரு நேரத்துல இந்த இயக்கம்தான் தேசிய போராட்டத்துக்கு ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சுச்சு. அது வரைக்கும் பிரிட்டிஷ் கிட்ட மனு கொடுத்துட்டு இருந்த அரசியலை மாத்தி மக்களை வீதியில இறங்கி போராட வச்சது. அது வரைக்கும் அமைதியா இருந்த நம்ம சென்னை மாகாணத்தை தேசிய போராட்டத்தோட ஒரு முக்கிய மையமா மாத்துச்சு. இதுதான் சௌமாகேர் மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்களுக்கும் வழி செஞ்சுது. எல்லாத்துக்கும் மேல ஸ்வராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படிங்கிற திலகரோட அந்த நெருப்பான முழக்கத்தை ஒவ்வொரு இந்தியனோட இதயத்திலையும் ஆழமா பதிய வச்சது. திலகர் விதைகளை விதைத்தார், காந்தி பின்னர் அந்த அறுவடையை செய்தார். இந்த காலகட்டத்துல விதைக்கப்பட்ட அந்த விதைகள் தான் பின்னாடி காந்தியோட தலைமையில ஒரு மாபெரும் சுதந்திர விருட்சமா வளர்ந்து நின்னுச்சு. அதனால இது ஒரு அத்தியாயத்தோட முடிவல்ல, ஒரு புதிய மாபெரும் சகாப்தத்தோட ஆரம்பம்.
இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான திருப்புமுனை பத்தி இன்னைக்கு பேச போறோம். இது வெறும் ஒரு போராட்டம்னு சொல்லிட முடியாது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே ஆட்டம் காண வச்ச ஒரு சம்பவம். ஆமாங்க, நாம பார்க்க போறது ரவுலட் சத்தியாகிரகம். ஜேபி கிருப்பளானி இதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. மக்கள் வெறுத்த ஒரு சட்டத்துக்கு எதிரா தானா ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சதை பார்த்து பிரிட்டிஷ் அரசாங்கமே பயந்துருச்சு அப்படின்னு. பாருங்க, இந்த ஒரு வரிய போதும் அந்த நேரத்துல நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு புரிஞ்சுக்க. சரி வாங்க, இந்த கிளர்ச்சிக்கு விதை போட்டது எதுன்னு பார்க்கலாம். இந்த அகில இந்திய போராட்டமான ரவுலட் சத்தியாகிரகம் தொடங்குறதுக்கு முன்னாடி காந்திஜி தன்னோட அகிம்சைங்கிற ஆயுதத்தை ஏற்கனவே 3 இடங்கள்ல பரீட்சிச்சு பார்த்துட்டார். அந்த 3 சின்ன வெற்றிகள் தான் இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அஸ்திவாரம் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். முதல்ல 1917 சம்பரான் அவரு விவசாயிகளோட சுரண்டலுக்கு எதிரா நின்னு அவங்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்தார். அடுத்து 1918 அகமதாபாத் அங்கிருந்த மில் தொழிலாளர்களுக்காக போராடி அவங்களுக்கு 35% சம்பள உயர்வு வாங்கி கொடுத்தார். அதே வருஷம்தான் கேடாவில் பயிர் நாசமானதால வரி கட்ட முடியாம தவிச்ச விவசாயிகளுக்கும் ஆதரவா நின்னு அந்த போராட்டத்தையும் ஜெயிக்க வச்சார். இப்ப பாருங்க, இந்த 3 வெற்றிகளும் சும்மா ஏதோ ஜெயிச்சோன்னு இல்ல. இது ஒவ்வொன்றும் காந்திஜிய சாதாரண மக்கள்கிட்ட இன்னும் நெருக்கமா கொண்டு போச்சு. அவரோட வழிமுறை வேலை செய்யுதுன்னு நிரூபிச்சது. இதுதான் அவருக்கு ஒரு பெரிய தேசிய அளவிலான போராட்டத்தை வழிநடத்துறதுக்கான தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு. சரி, இப்போ உலகப் போருக்கு பிறகான காலகட்டத்துக்கு வருவோம். இந்தியாவுல தேசிய உணர்வு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்ச நேரம். இதை பார்த்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கொஞ்சம் பதட்டம் ஆகுது. இந்த உணர்வை எப்படியாவது நசுக்கணும்னு அவங்க கொண்டு வந்த ஒரு அடக்குமுறை சட்டம் தான் இந்த ரவுலட் சட்டம். இதோட அதிகாரப்பூர்வமான பேரு அராஜக மற்றும் புரட்சிகர குற்றச்சட்டம். ஆனா சர் சிட்னி ரவுலட் தலைமையிலான ஒரு கமிட்டி தான் இதை பரிந்துரை செஞ்சதால எல்லாரும் இதை ரவுலட் சட்டம்னு தான் கூப்பிட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, போர் நேரத்துல பிரிட்டிஷ்காரங்களை கையில இருந்த எல்லா கடுமையான அடக்குமுறை அதிகாரங்களையும் இனிமே நிரந்தரமா வச்சுக்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டம் தான் இது. மக்கள் இத கருப்புச் சட்டம்னு தான் சொன்னாங்க. அதுக்கு காரணமும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, யார வேணுனாலும் வாரண்ட் இல்லாம கைது பண்ணலாம். விசாரணை இல்லாம எவ்வளவு காலம் வேணுனாலும் ஜெயில்ல வைக்கலாம். பேசுறதுக்கு சுதந்திரம் கிடையாது. 4 பேர் ஒன்னா சேர்ந்து நிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. அட, ஒரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டா அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. காந்திஜி இதை பார்த்துட்டு சும்மா இல்ல, இதை சாத்தானின் சட்டம்னு சொன்னார். அதாவது பிசாசு கொண்டு வந்த சட்டம்னு அர்த்தம். இதை வாபஸ் வாங்குங்க, இல்லைன்னா சத்தியாகிரகம் தொடங்குவோன்னு எச்சரிச்சார். ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் இதை காதுலே வாங்கிக்கல. அரசாங்கம் கேட்காததால காந்திஜி மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். அவ்வளவுதான், ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒன்னா எழுந்து நின்னுச்சு. இந்திய சரித்திரத்திலேயே இதுதான் முதல் அகில இந்திய மக்கள் போராட்டம். இது ஒரு புதுமையான மிகப்பெரிய சக்தியா உருவெடுத்தது. இது ஏதோ ஒரு கூட்டமா இல்ல ரொம்ப திட்டமிட்டு நடந்தது. பிப்ரவரி 1919 பம்பாயில சத்தியாகிரக சபைன்னு ஒரு குழுவை உருவாக்குனாங்க. அதுல இருந்தவங்க எல்லாரும் இந்த அநியாய சட்டத்தை அகிம்சை வழியில மீறுவோன்னு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. நாடு தழுவிய ஹர்த்தால், அதாவது வேலை நிறுத்தத்துக்கு நாள் குறிச்சாங்க. ஏப்ரல் 6, 1919. ஆனா இங்க ஒரு சின்ன குழப்பம் நடந்துருச்சு. தேதி மாத்தின விஷயம் டெல்லிக்கு போய் சேரல. அதனால அவங்க மார்ச் 30 ஹர்த்தால ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க போலீஸ்க்கும் மக்களுக்கும் நடந்த மோதல்ல சில உயிர்களும் போச்சு. ஆனா ஏப்ரல் 6 மத்த இந்தியா முழுவதும் ஹர்த்தால் நடத்தினாங்க. அது பெரும்பாலும் அமைதியா ஆனா மிக பிரம்மாண்டமா நடந்துச்சு. இதை பார்த்து பயந்து போன அரசாங்கம் டெல்லிக்கு போய்கிட்டு இருந்த காந்திஜியை வழியிலேயே கைது பண்ணாங்க. அவ்வளவுதான், அந்த ஒரு கைது நாடு முழுக்க வன்முறையை தூண்டிவிட்டுச்சு. இந்த வன்முறையை பார்த்து காந்திஜி மனசு உடைஞ்சு போயிட்டார். அகிம்சை வழியில போராடுறதுக்கு மக்கள் இன்னும் தயாரா இல்லைன்னு அவர் உணர்ந்தார். அதனால இதை ஒரு இமாலய தவறுன்னு சொல்லி போராட்டத்தையே நிறுத்திட்டாரு. ஆனா அவர் எடுத்த அந்த முடிவு பஞ்சாப்ல நடக்க போற ஒரு கொடூரமான படுகொலைக்கு மறைமுகமா வழிவகுக்குன்னு அப்போ அவருக்கு தெரியாது. காந்தி போராட்டத்தை நிறுத்தினாலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட அடக்குமுறை நிக்கல. முக்கியமா பஞ்சாப்ல நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அங்கிருந்த பதட்டம் இந்திய சரித்திரத்தோட ஒரு கருப்பு பக்கத்தை எழுத போகுதுன்னு யாருக்கும் தெரியல. இப்போ நாம அமிர்தசரஸ் நகருக்குள்ள போலாம். பஞ்சாபோட லெப்டினன்ட் கவர்னரா இருந்த மைக்கேல் ஓட்வேயர் அங்க மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமான டாக்டர் சைஃபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால்னு 2 தலைவர்களை கைது செய்ய உத்தரவு போடுறாரு. இதனால கோவப்பட்ட மக்கள் போராட போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடத்த வன்முறை வெடிக்குது. உடனே பிரிட்டிஷ்காரங்க அந்த நகரத்தையே ராணுவ கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வராங்க. நாள் ஏப்ரல் 13, 1919. அது சீக்கியர்களோட முக்கியமான பைசாகி திருநாள். ஜாலியன்வாலா பாக்குங்கிற ஒரு மைதானத்துல கிட்டத்தட்ட 20,000 பேர் கூடியிருந்தாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைங்கன்னு எல்லாரும். அவங்க அங்க அமைதியா திருநாள் கொண்டாடவும் தலைவர்கள் கைதை கண்டிக்கவும் தான் வந்திருந்தாங்க. ஆனா அந்த ஊர்ல பொதுக்கூட்டங்களுக்கு தடை விதிச்ச விஷயம் அவங்க யாருக்குமே தெரியாது.
சரியா அந்த நேரத்துல பிரிகேடியர் ஜெனரல் ரெஜினா டயர் தன் படையோட அந்த மைதானத்துக்குள்ள வரார். அந்த இடத்த கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நாலா பக்கமும் உயரமான சுவர், உள்ள வர்றதுக்கும் வெளியே போறதுக்கும் ஒரே ஒரு சின்ன குறுகலான வழி. டயர் அந்த ஒரே வழியையும் தன்னோட ராணுவத்தை வச்சு அடைச்சிடுறாரு. மக்கள் மொத்தமா மாட்டிக்கிட்டாங்க. ஒரு வார்த்தை எச்சரிக்கை கூட இல்ல. டயர் சுடச் சொல்லி உத்தரவு போடுறார். 10 நிமிஷம் விடாம துப்பாக்கிகள் முழங்குது. குண்டு தீர்ந்து போற வரைக்கும் சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஆயுதமில்லாத மக்கள் மேல மொத்தம் 1650 ரவுண்டுகள் சுடப்பட்டுச்சு. அந்த 10 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 1500 அப்பாவி மக்கள் செத்துமடைஞ்சாங்க. குண்டுகளுக்கு தப்பிச்சு ஓட வழி இல்லாம நிறைய பேர் அங்கிருந்த ஒரு கிணத்துல குதிச்சு உயிர் விட்டாங்க. இந்திய சரித்திரத்துல இது ஒரு இரத்தக்கரை படிஞ்ச நாள். ஆனா இந்த கொடூரம் அந்த படுகொலையோட முடியல. அதுக்கப்புறம் நடந்தது இன்னும் பெரிய அடக்குமுறையும் அநீதியும் தான். பஞ்சாப்ல ராணுவ சட்டத்தை போட்டாங்க. அதுக்கு கீழே நடந்த கொடுமைகள்லாம் மக்களை அவமானப்படுத்தணும்னே செஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்தியர்களை ஒரு தெருவுல மண்டிட்டு ஊர்ந்து போக சொன்னாங்க. பொது இடங்கள்ல வச்சு சவுக்கால் அடிச்சாங்க. கண்ணுல படுற பிரிட்டிஷ்காரங்களுக்கெல்லாம் சல்யூட் அடிக்கணும்னு கட்டாயப்படுத்தினாங்க. குஜ்ரான்வாலால ஒரு ஸ்கூல் மேலேயே குண்டு போட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. சரி, இவ்ளோ நடந்திருக்கு, ஒரு விசாரணை வேண்டாமா? ஹண்டர் கமிட்டின்னு ஒன்று அமைச்சாங்க. ஆனா அது ஒரு கண் துடைப்பு. அந்த குழுவில் இருந்த பிரிட்டிஷ்காரங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, இந்தியர்கள் வேற ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? டயர் எச்சரிக்கை இல்லாம சுட்டது தப்பு தான், ஆனா அவரோட நோக்கம் நல்லதுன்னு சொன்னாங்க. இதை கேட்கறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க. ஆனா இந்தியர்களோட அறிக்கை டயரை ஒரு கொடூரமான அரக்கன்னு சொல்லி அவரை கடுமையா தண்டிக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. கடைசியில டயரை வேலையை விட்டு நீக்கினாங்க. ஆனா பிரிட்டன்ல என்ன ஆச்சு தெரியுமா? அவரை ஒரு ஹீரோ மாதிரி கொண்டாடினாங்க. அவருக்காக பணம் வசூல் பண்ணி ஒரு வாளை பரிசா கொடுத்தாங்க. இந்த அப்பட்டமான அநீதியை பார்த்து தான் காந்திஜி ஒரு முடிவுக்கு வந்தாரு. இனிமே இந்த அரசாங்கத்தோட ஒத்துழைச்சு பிரயோஜனம் இல்லைன்னு. அதுதான் அவரை ஒத்துழையாமை இயக்கத்தை நோக்கி தள்ளுச்சு. இவ்ளோ துயரங்கள், இவ்ளோ வழிகளுக்கு நடுவுலையும் இந்த ரவுலட் சத்தியாகிரகம் இந்திய சுதந்திர போராட்டத்தோட பாதையே மொத்தமா மாத்தி போட்டுடுச்சு. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த ரவுலட் சத்தியாகிரகம் தோல்வியா இல்ல வெற்றியா? ஆமா, அது பாதியில நிறுத்தப்பட்டுச்சு, வன்முறையும் நடந்துச்சு. ஆனா உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. எப்படின்னு கேக்குறீங்களா? முதல் முறையா சுதந்திர போராட்டம்ங்கிறது ஒரு மக்கள் இயக்கமா மாறினது அப்போதான். காந்திஜிய ஒட்டுமொத்த தேசத்தோட தலைவரா மாத்துனதும் இதுதான். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த அநியாய சட்டத்துக்கு எதிராக இந்த போராட்டம் ஆரம்பிச்சதோ அந்த ரவுலட் சட்டத்தை அவங்களால கடைசி வரைக்கும் நடைமுறைப்படுத்தவே முடியல. அதுதான் இந்த சத்தியாகிரகத்தோட உண்மையான வெற்றி, இந்திய சுதந்திர போராட்டத்தோட ஒரு முக்கியமான திருப்புமுனை. முதல் உலகப் போருக்குப் பிறகு இந்தியா ஒரு கொந்தளிப்பான காலகட்டத்துல இருந்துச்சு. நாடு முழுக்க சுதந்திர தாகம் ஒரு பெரிய நெருப்பா பத்திட்டு இருந்துச்சு. இந்த எழுச்சியை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தவிச்ச ஆங்கிலேய அரசு ஒரு பொது அரசியல் சோதனையை நம்ம முன்னாடி வச்சாங்க. அதோட பேருதான் இரட்டை ஆட்சி. சரி, அது உண்மையிலே இந்தியாவை தன்னாட்சியை நோக்கி கொண்டு போன ஒரு படியா, இல்ல அந்த பயணத்தையே தடுத்து நிறுத்தின ஒரு பெரிய தடையா? வாங்க இந்த வரலாற்று சோதனையோட ஆழத்துக்கு போய் என்ன நடந்ததுன்னு விரிவாக பாப்போம். பாருங்க, முதல் உலகப் போர் இந்திய விடுதலை போராட்டத்துல ஒரு புது பக்கத்தையே திறந்து வச்சது. அன்னி பெசன்ட்டும் திலகரும் தலைமை தாங்க இந்தியாவை இந்தியர்கள் தான் ஆளணும்னு சொல்லி தன்னாட்சி இயக்கம் மக்கள் மத்தியில பயங்கரமா வேரூன்றியது. அதே நேரத்துல ஆயுதமேந்தி போராடினாதான் விடுதலைன்னு சில குழுக்கள் ரொம்ப தீவிரமா செயல்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு அரசியல் கொந்தளிப்புக்கு நடுவுல அதுவரைக்கும் பிரிஞ்சிருந்த காங்கிரஸும் முஸ்லிம் லீகும் லக்னோ ஒப்பந்தம் மூலமா ஒன்னு சேர்ந்து அரசியல் சீர்திருத்தம் வேணும்னு ஒரே குரல்ல கேட்டாங்க. ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கே, அது முரண்பாடுகளோட மொத்த உருவமா இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தா இந்தியர்களோட உரிமைகளை மொத்தமா பறிக்கிற ரவுலட் சட்டம்னு ஒரு கொடூரமான சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பஞ்சாப்ல நடந்த படுகொலை ஒட்டுமொத்த தேசத்தையுமே உலுக்கி எடுத்துடுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் அதே பிரிட்டிஷ் அரசு புண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி இந்திய விவகாரங்களுக்கான செயலாளர் எட்வின் மாண்டேகு மூலமா ஆகஸ்ட் மாசம் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டது. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. பிரிட்டிஷ் பேரரசோட ஒரு அங்கமா இந்தியாவை வச்சுக்கிட்டு படிப்படியா பொறுப்பான அரசாங்கத்தை ஏற்படுத்துறது தான் எங்க அரசாங்கத்தோட கொள்கை. இந்த அறிவிப்பு ஒரு பக்கம் மக்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்துச்சு. இதோட தொடர்ச்சியா மாண்டேகு நீரா இந்தியாவுக்கு வந்து அப்போதைய வைஸ்ராய் செம்ஸ்போர்டோட சேர்ந்து ஒரு புது திட்டத்தை உருவாக்கினாரு. அதுக்கு பேருதான் மான்ஃபோர்ட் திட்டம். இந்த மாண்ட்போரோ திட்டத்தை அடிப்படையா வச்சுதான் 1919ஆம் வருஷம் இந்திய அரசாங்க சட்டம்னு ஒன்ன கொண்டு வந்தாங்க. இதத்தான் நாம இன்னைக்கும் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள்னு சொல்றோம். சரி, இது இந்தியாவோட கோரிக்கைகளுக்கு ஒரு தீர்வா இருந்துச்சா இல்லையா? வாங்க பாப்போம். இந்த சட்டத்தோட ரொம்ப முக்கியமான அதே சமயம் ரொம்பவே சர்ச்சையான ஒரு அம்சம் என்னன்னா, மாகாணங்கள்ல அறிமுகப்படுத்தப்பட்ட இரட்டை ஆட்சி முறைதான். அப்படின்னா என்ன?
சிம்பிளா சொல்லணும்னா மாகாண நிர்வாகத்தை ரெண்டா பிரிச்சு ரெண்டு வேற வேற அதிகார அமைப்புகள் கிட்ட கொடுத்தாங்க. அதனாலதான் இதுக்கு இரட்டை ஆட்சி, அதாவது டயார்கின்னு பேர் வந்துச்சு. இந்த சட்டத்தோட மொத்த கதையுமே இந்த அதிகார பிரிவுல தான் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு பக்கம் மாற்றப்பட்ட துறைகள், அதாவது கல்வி, சுகாதாரம், விவசாயம் மாதிரி விஷயங்கள். இதையெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சர்கள் பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஒதுக்கப்பட்ட துறைகளை பாருங்க. காவல், நீதி, நிதி, நிலவருவாய், அதாவது உண்மையான அதிகாரம் எங்க இருக்கோ அது எல்லாமே பிரிட்டிஷ் ஆளுநரோட நேரடி கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. சுருக்கமா சொல்லணும்னா இந்தியர்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, ஆனா அந்த பொறுப்பை நிறைவேற்ற தேவையான அதிகாரத்தை மட்டும் கொடுக்கவே இல்லை. சரி, பேப்பர்ல இப்படி இருந்த இந்த சிக்கலான திட்டம் நிஜத்துல எப்படி வேலை செஞ்சது? இந்தியா முழுக்க இருந்த சட்டமன்றங்கள்ல உண்மையிலே என்னதான் நடந்தது? வாங்க களத்துல இறங்கி பாப்போம். 1921 ஏப்ரல் மாசம் 8 மாகாணங்கள்ல இந்த இரட்டை ஆட்சி முறை அமலுக்கு வந்தது. ஆனா காந்தியோட ஒத்துழையாமை இயக்கம் நடந்ததால காங்கிரஸ் முதல் தேர்தலை மொத்தமா புறக்கணிச்சது. ஆனா 1923ல கதை தலைகீழா மாறுச்சு. காங்கிரஸ்குள்ளேயே இருந்து உருவான சுயராஜ்ய கட்சி சபைக்குள்ள போய் போராடுவோன்னு ஒரு புது முழக்கத்தோட தேர்தல்ல நின்னு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒரு பெரிய வெற்றியை பதிவு செஞ்சாங்க. சுயராஜ்ய கட்சியோட நோக்கம் ஆட்சி செய்யறது கிடையாது, அதுக்கு பதிலா சட்டசபைக்குள்ள இருந்தே ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துறதுதான். அவங்க அரசாங்கத்துக்கு ஒரு தீராத தலைவலியா மாறினாங்க. மத்திய மாகாணங்கள்ல அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சதால நிர்வாகத்தையே ஸ்தம்பிக்க வச்சாங்க. வங்காளத்துல ஒரு பெரிய தேக்க நிலைய உண்டாக்குனாங்க. மத்த எல்லா இடங்கள்லயும் ஒரு பலமான எதிர்க்கட்சியா இருந்து இந்த சட்டத்தோட ஒவ்வொரு குறையும் கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க. ஆனா இந்த அரசியல் கலைபரத்துல ஒரு முக்கியமான விதிவிலக்கு இருந்துச்சு. அது நம்ம சென்னை மாகாணம். இங்கே மட்டும் இரட்டையாட்சி ஓரளவுக்கு வெற்றிகரமா செயல்பட்டது. அதுக்கு காரணம் பிராமணர் அல்லாதோரோட நலன்களுக்காக போராடின நீதி கட்சி. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஒத்துழைச்சு இந்த ஆட்சி முறைய ஒரு கருவியா பயன்படுத்தி தங்களோட சமூக நீதி லட்சியங்களை அடைய முடியும்னு நம்புனாங்க. ஆனா பாருங்க, நீதி கட்சியோட பயணமும் ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சதா தான் இருந்துச்சு. 1920ல 98 இடங்கள்ல 63 இடங்களை ஜெயிச்சு ரொம்ப வலுவா ஆரம்பிச்சாங்க. ஆனா போக போக அவங்களோட செல்வாக்கு சரியா ஆரம்பிச்சுது. 1923ல 44 இடங்களாகவும் 1926ல வெறும் 22 இடங்களாகவும் குறைஞ்சது. அதே 1926 தேர்தல்ல சுயராஜ்ய கட்சி 41 இடங்களோட தனிப்பெரும் கட்சியா வந்துச்சு. ஆனாலும் அவங்க கொள்கைப்படி ஆட்சி அமைக்க மறுத்துட்டாங்க. இதனால ஒரு அரசியல் குழப்பம் உண்டாகி கடைசியில டாக்டர் பி சுப்பராயன் தலைமையில ஒரு சுயேட்சை அமைச்சரவை அமைக்கப்பட்டது. அப்போ இந்த 16 வருஷமா நடந்த இரட்டையாட்சி பரிசோதனையோட இறுதி தீர்ப்பு என்ன? இதுல கிடைச்ச சாதனைகள் என்ன? சரி, தோல்விகள் என்ன? வாங்க இதையும் ஒரு அலசிடுவோம். இரட்டையாட்சி மொத்தத்துல ஒரு தோல்வி பரிசோதனை தான் நம்ம சொல்லலாம். ஆனா நம்புங்க, அந்த தோல்வியில கூட சில முக்கியமான வெற்றிகள் ஒளிஞ்சிருந்துச்சு. முதல்ல இது இந்திய அரசியலமைப்பு வரலாற்றிலேயே ஒரு பெரிய திருப்புமுனை. முதல் தடவையா இந்திய தலைவர்கள் நிர்வாகத்துல நேரடியா பங்கெடுக்கிற அனுபவத்தை பெற்றாங்க. இது எதிர்கால தன்னாட்சிக்கு ஒரு நல்ல பயிற்சி மாதிரி இருந்துச்சு. அது மட்டுமில்ல, அதுவரைக்கும் இந்தியர்களை அடக்கி ஆண்ட பிரிட்டிஷ் அதிகாரிகள் முதல் முறையா இந்திய அமைச்சர்களுக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இது மூலமா இந்தியர்கள் நாட்ட ஆள முழு தகுதியானவங்கன்னு சந்தேகத்துக்கே இடமில்லாம நிரூபிக்கப்பட்டது. ஆனாலும் இந்த திட்டம் ஆரம்பத்திலேருந்தே அதோட அடிப்படை வடிவமைப்பிலேயே ஒரு பெரிய பிழைய கொண்டிருந்தது. அதனாலதான் அது தோல்வியடைஞ்சது. ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். இந்திய அமைச்சர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்தாங்க, ஆனா அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற தேவையான அதிகாரத்தை கொடுக்கவே இல்ல. இந்த அமைப்பு ஏன் தோத்துப்போச்சு? அதுக்கு 4 முக்கிய காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், நிதி அதிகாரம் சுத்தமா இல்ல. அமைச்சர்கள் அவங்க துறைக்கு ₹1 கூட அவங்களா ஒதுக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. 2வது, இரட்டை எஜமானர்கள். அமைச்சர்கள் ஒரு பக்கம் ஆளுநருக்கும் பதில் சொல்லணும், இன்னொரு பக்கம் சட்டமன்றத்துக்கும் பதில் சொல்லணும். இது எவ்ளோ பெரிய இக்கட்டான நிலைமை. 3வது, அதிகாரிகளோட ஒத்துழையாம. ICS அதிகாரிகள் இந்திய அமைச்சர்களுக்கு கட்டுப்படாம பிரிட்டிஷ் அரசுக்கு மட்டும்தான் விசுவாசமா இருந்தாங்க. கடைசியா, ஆளுநரோட வீட்டோ அதிகாரம். இந்திய அமைச்சர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அது ஒரே ஒரு கையெழுத்துல ரத்து பண்ற முழு அதிகாரமும் ஆளுநருக்கு இருந்துச்சு. அமைப்புக்கு உள்ளேயே இப்படி பலவீனமா இருந்த இரட்டையாட்சிய வெளியில நடந்த விஷயங்கள் மொத்தமா முடக்கி போட்டுடுச்சு. நாடு முழுக்க பரவிய கிலாஃபத் மற்றும் ஒத்துழையாமை இயக்கங்களோட மக்கள் சக்தி இந்த முறைய கொஞ்சம் கூட செயல்படவே விடல. இந்த மக்கள் போராட்டங்கள் தான் இரட்டையாட்சியோட சவப்பெட்டியில அடிக்கப்பட்ட கடைசி ஆணியா இருந்துச்சு. கடைசியா 1937ஆம் வருஷம் மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டப்போ இந்த 16 வருஷ கால இரட்டையாட்சி பரிசோதனைக்கு அதிகாரப்பூர்வமா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. சரி,
தோல்வியில முடிஞ்ச இந்த பரிசோதனையோட வரலாற்று முக்கியத்துவம் என்ன? இந்திய சுதந்திர போராட்டத்தோட எதிர்காலத்துக்கு இது என்ன பாடத்தை விட்டுட்டு போச்சு? இரட்டையாட்சி தோல்வி அடைஞ்சிருக்கலாம், ஆனா அது இந்தியர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுத்துட்டு போச்சு. அது என்னன்னா, இந்த மாதிரி அரைக்குறையான முழு மனசில்லான சீர்திருத்தங்கள் உண்மையான தன்னாட்சிக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த இந்தியாவை ஒருபோதும் திருப்திப்படுத்தாதுங்கிறது தான். இந்த தோல்விதான் முழுமையான சுதந்திரம், அதாவது பூர்ண ஸ்வராஜ்யம் வேணுங்கிற கோரிக்கையை இன்னும் பல மடங்கு வலுப்படுத்துச்சு. நம்பிக்கை, துரோகம், அப்புறம் ஒற்றுமை. இந்திய சுதந்திர போராட்டத்துல இந்த எல்லா உணர்ச்சிகளும் ஒன்னா கலந்து உச்சத்தை தொட்ட ஒரு காலம் இருந்துச்சு தெரியுமா? அதுதான் கிலாஃபத் இயக்கம். எங்கேயோ நடந்த ஒரு வெளிநாட்டு பிரச்சனை எப்படி மொத்த இந்தியாவையும் புரட்டி போட்டுச்சு. வாங்க, இந்த ரொம்பவே சுவாரஸ்யமான கதையை நம்ம இப்ப பார்க்கலாம். முகமது அலியோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க. காந்தி, மதம், நாடு, இந்த மூணுக்காகவும் மக்கள் எதை வேணாலும் செய்ய தயாரா இருந்த ஒரு காலம் அது. அப்பப்பா, இந்த அளவுக்கு ஒரு தீவிரமான பற்று எப்படி உருவாச்சு? அதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. சரி, நம்மளோட இந்த வரலாற்று பயணம் 5 கட்டமா இருக்க போகுது. முதல்ல ஒரு கலீஃபாவோட நெருக்கடி, அப்புறம் ஒரு இயக்கம் எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் அந்த யாருமே எதிர்பார்க்காத ஹிந்து முஸ்லிம் கூட்டணி, அதுக்கு விழுந்த ரெட்ட அடி, கடைசியா அது விட்டுட்டு போன அந்த சிக்கலான மரபு. வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, முதல் பாகத்துக்குள்ள போகலாம். இந்த கதை இந்தியால ஆரம்பிக்கல. ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துல உலகத்தோட வரைபடத்தையே மாத்தி எழுதின ஒரு போர்க்களத்துல தான் தொடங்குச்சு. இந்த முழு பிரச்சனைக்கும் மையம் ஒரே ஒரு வார்த்தை தான். அது கலீஃபா. யார் இந்த கலீஃபா? ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, அவர் உலகத்துல இருக்கிற அத்தனை முஸ்லிம்களுக்கும் ஆன்மீக தலைவர். அப்போ அந்த பெரிய பதவியில இருந்தது துர்க்கியோட சுல்தான். அதனாலேயே இந்தியால இருந்த முஸ்லிம்களுக்கும் அவர்தான் தலைவரா இருந்தார். இங்கேதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பாருங்க, முதல் உலகப் போர்ல துருக்கியோட சுல்தான் யாருக்கு எதிரா போறாரு? பிரிட்டனுக்கு எதிரா. ஆனா இந்தியாவை ஆட்சி செஞ்சது யாரு? அதே பிரிட்டன். இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்தியா முஸ்லிம்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு. ஒரு பக்கம் தங்களோட மதத் தலைவர், இன்னொரு பக்கம் தங்கள் ஆளுகிற பிரிட்டிஷ் அரசாங்கம். இதுல யாருக்கு விசுவாசமா இருக்கிறது? நிஜமாவே ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி இல்லையா அது? இந்த குழப்பமான சூழலை பிரிட்டிஷ்காரங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போ பிரதமரா இருந்த லாய்ட் ஜார்ஜ் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, போருக்கு அப்புறம் உங்க கலீஃபாவையும் அவர் சாம்ராஜ்யத்தையும் நாங்க பாதுகாப்போம்னு சொன்னார். இதை நம்பி இந்திய முஸ்லிம்களும் பிரிட்டனுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா போர் முடிஞ்சதும் என்னாச்சு? பிரிட்டன் கொடுத்த வாக்க காத்துல பறக்க விட்டுருச்சு. சுல்தானோட அதிகாரம் பறிபோய்ச்சு. துருக்கி சாம்ராஜ்யமே துண்டு துண்டாக்கப்பட்டது. இது வெறும் ஏமாற்றம் இல்லைங்க, இது ஒரு சரித்திர துரோகம். இந்த துரோகம் மக்களோட மனசுல ஒரு பெரிய தீய மூட்டிடுச்சு. அந்த கோபமும் வலியும் அப்படியே அடங்கி போகல. அது ஒரு மிகப்பெரிய இயக்கமா உருவெடுத்தது. அது எப்படி சாத்தியமாச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கிலாவத் இயக்கத்தோட கோரிக்கைகள் ரொம்பவே தெளிவா நேரடியா இருந்துச்சு. முதல் விஷயம், போருக்கு முன்னாடி துருக்கி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பழைய நிலைக்கு கொண்டு வரணும். ரெண்டாவது, சுல்தானோட அரசியல் அதிகாரத்தையும் அந்த கலீஃபாங்கிற மதத்தலைவர் பதவியும் திரும்பவும் அவர்கிட்டயே ஒப்படைக்கணும். இதுல எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமே இல்ல. இந்த கோரிக்கைகளை ஜெயிக்கிறதுக்காக அவங்க ரொம்ப திட்டமிட்டு 2 அமைப்புகளை உருவாக்குனாங்க. ஒன்று அரசியல் ரீதியா போராடுறதுக்கு, அதுதான் பம்பாயில உருவாக்கப்பட்ட அகில இந்திய கிலாஃபத் கமிட்டி. இன்னொன்று மத ரீதியா மக்களை ஒன்று சேர்க்கறதுக்கு, அதுதான் எல்லா இஸ்லாமிய அறிஞர்களையும் கொண்ட ஜமாத் அல் உலாமா இ ஹிந்த். ஒன்று அரசியல் சக்தி, இன்னொன்று ஆன்மீக சக்தி. ரெண்டும் ஒன்னா சேர்ந்தது. 1919 செப்டம்பர் மாசம் லக்னோவில் முதல் கிலாஃபத் மாநாடு நடக்குது. அலி சகோதரர்கள் தலைமையில நாடு முழுக்க இருந்து தலைவர்கள் வந்திருக்காங்க. ஆனா அந்த மாநாட்டுக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான நபர் வராரு. அவர் உள்ள நுழையறப்போ இந்திய வரலாற்றோட போக்கே மாறப்போகுதுன்னு அங்க யாருக்குமே தெரியாது. அந்த நபர் வேற யாரும் இல்ல, மகாத்மா காந்தி. காந்தியோட வருகை கிலாபத் இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. அது வரைக்கும் முஸ்லிம்களோட ஒரு பிரச்சனையா பார்க்கப்பட்டது இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவோட பிரச்சனையா மாறிச்சு. ஒரு நம்ப முடியாத இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு அதுதான் அடித்தளம் போட்டது. உங்களுக்கு தெரியுமா காந்தி இதை எப்படி பார்த்தாருன்னு? இது துருக்கிக்கான ஒரு பிரச்சனை இல்ல, இது இந்தியாவுக்கான ஒரு வாய்ப்பு. இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு இதை விட ஒரு தங்கமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு அவர் நினைச்சார். ஏன்னா இந்த 2 சமூகமும் ஒன்னா நின்னாதான் சுயராஜ்யம், அதாவது உண்மையான சுதந்திரத்தை நாம் அடைய முடியும்னு அவர் ஆழமா நம்பினார். இந்த ஒற்றுமை வெறும் பேச்சோட மட்டும் நிக்கல. அக்டோபர் 17, 1919 நாடு முழுக்க கிலாஃபத் நாள் அனுசரிக்கப்பட்டது. மக்கள் விரதம் இருந்தாங்க, பிரார்த்தனை செஞ்சாங்க, தெருவுல இறங்கி போராடினாங்க. டெல்லியில மட்டும் கிட்டத்தட்ட 50,000 பேர் திரண்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்துக்களும் முஸ்லிம்களோட சேர்ந்து தோளோடு தோள் நின்னு போராடினாங்க. அது ஒரு அபூர்வமான காட்சி.
அடுத்த மாசமே டெல்லியில நடந்த மாநாட்டுல காந்திய தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. அங்க ரொம்ப முக்கியமான 3 முடிவுகளை எடுத்தாங்க. 1, இனிமே பிரிட்டிஷ் அரசோட எந்த வெற்றி விழாவையும் நம்ம கொண்டாடக்கூடாது. 2, அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. 3, வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கணும். போராட்டம் இப்போ இன்னும் தீவிரமாச்சு. நேரடி போராட்டத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காண ஒரு கடைசி முயற்சி செஞ்சாங்க. அலி சகோதரர்கள் ஐரோப்பாவுக்கு போனாங்க. ஆனா பிரிட்டன் அவங்க சொன்ன எதையுமே காதுல வாங்கிக்கல. செவரஸ் உடன்படிக்கை மூலமா துருக்கியை பிரிக்கிறது உறுதியாகிடுச்சு. அந்த தூதுக்குழு கடைசியில வெறுங்கையோட தான் திரும்பி வந்தது. இனி சமாதானத்துக்கு வழியே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பேச்சுவார்த்தை கதவு முழுசா மூடினதும் காந்தி நேரடி போராட்டத்துக்கான தனது புகழ்பெற்ற 4 கட்ட திட்டத்தை அறிவிச்சார். படிப்படியா. ஸ்டெப் 1, பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த பட்டங்கள், பதக்கங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறியறது. ஸ்டெப் 2, அரசாங்க வேலைகளை ராஜினாமா செய்யறது. அதுவும் சரி வரலன்னா ஸ்டெப் 3, போலீஸ் மிலிட்டரி வேலைகளை விட்டு வர்றது. கடைசி ஆயுதம் ஸ்டெப் 4, அரசாங்கத்துக்கு 1 பைசா கூட வரி கட்டாம இருக்கிறது. இது பிரிட்டிஷ் ஆட்சியோட ஆணி வேறையே அசைச்சு பார்க்குற ஒரு திட்டம். செப்டம்பர் 1920 இந்திய வரலாறுல ஒரு மறக்க முடியாத மாசம். கிலாஃபத் இயக்கமும் ஒத்துழையாமை இயக்கமும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சு ஒரு பிரம்மாண்டமான சக்தியா மாறுச்சு. அது வரைக்கும் தனித்தனியா ஓடிட்டு இருந்த 2 பெரிய ஆறுகள் ஒன்னா கலந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரா ஒரு பெரிய வெள்ளமா பாஞ்சுது. இவ்வளவு வேகமா உச்சத்தை நோக்கி போயிட்டு இருந்த இந்த மாபெரும் இயக்கம் யாருமே எதிர்பார்க்காத விதமா 2 பெரிய அடிகளால அப்படியே நிலைகுலைஞ்சு போச்சு. அந்த திடீர் சரிவு எப்படி ஏற்பட்டது வாங்க பார்க்கலாம். முதல் அடி இந்தியால இருந்தே விழுந்தது. சௌரி சௌராங்கிற இடத்துல நடந்த ஒரு வன்முறை சம்பவத்தால காந்தி ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டாரு. அகிம்சை தான் என்னோட வழி, வன்முறைக்கு இடமில்லைன்னு சொல்லி பிப்ரவரி 12, 1922ல போராட்டத்தை திடீர்னு நிறுத்திட்டாரு. இந்த ஒரு முடிவு கிலாஃபத் இயக்கத்தோட முதுகெலும்பியை உடைச்ச மாதிரி ஆகிடுச்சு. அதோட சக்தி மொத்தமா குறைஞ்சு போச்சு. 2வது அடி இதை விட பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அதுவும் எங்கிருந்து வந்தது தெரியுமா? துருக்கியிலிருந்தே தான். அங்க முஸ்தபா கெமால் பாட்சாங்கிற ஒரு புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தார். இங்க இந்தியால லட்சக்கணக்கான பேர் எந்த கலிஃபா பதவியை காப்பாத்த போராடிட்டு இருந்தாங்களோ அந்த பதவியே அவர் தூக்கி எறிஞ்சிட்டார். என்ன ஒரு முரண்பாடுக்காரங்க! எந்த ஒரு பிரச்சனைக்காக போராட்டம் ஆரம்பிச்சதோ அந்த பிரச்சனையே இப்போ இல்லாம போயிடுச்சு. இந்த 2 அடிக்கு பிறகு கிலாஃபத் இயக்கம் ஒரு சீட்டுக்கட்டு மாளிகை மாதிரி சரிஞ்சு விழுந்துச்சு. அதோட அஸ்திவாரமே ஆடிப்போச்சு. தலைவர்கள் 2ஆ பிரிஞ்சாங்க. டாக்டர் அன்சாரி மாதிரி சிலர் காங்கிரஸோட போயிட்டாங்க. மத்தவங்க தனித்தனியா பிரிஞ்சு போனாங்க. இந்த இயக்கத்தோட முகமா இருந்த அலி சகோதரர்களே அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. கிலாஃபத் இயக்கம் தூள்வில முடிஞ்சிருந்தாலும் இந்திய வரலாறுல அது விட்டுச் சென்ற தடம் ரொம்பவே சிக்கலானது, இன்னும் விவாதத்துக்குரியது. அதோட உண்மையான தாக்கம் தான் என்ன? சரி, இந்த இயக்கம் தோத்துடுச்சு. ஆனா வரலாறுல இதை 2 விதமா பார்க்கறாங்க. ஒரு தரப்பு சொல்லுது இது 1857க்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமை, ஒரு பொற்காலம்னு. ஆனா இன்னொரு தரப்பு இதை கடுமையா விமர்சிக்குது. இது இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மத பிரச்சனை. இதனால மத அரசியல் வளர்ந்து பின்னாடி நடக்க போற பெரிய பிரிவினைகளுக்கு இதுதான் காரணம் ஆனா அவங்க வாதிடுறாங்க. அப்போ கிலாஃபத் இயக்கம் உண்மையான ஒற்றுமையோட ஒரு பொற்காலமா, இல்ல பிற்காலத்துல நடக்க போற பிரிவினைகளுக்கு அதுதான் விதைய தூவியதா? இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தெளிவான பதில் இல்ல. ஒருவேளை 2மே உண்மையா கூட இருக்கலாம். ஒரு காலத்துல பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருந்த ஒருத்தர் எப்படி அவங்களோட மிகப்பெரிய எதிரியா மாறினார்? இது ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒன்னு சேர்த்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக முடியாதுன்னு சொல்ல வச்ச ஒத்துழையாமை இயக்கத்தோட கதை. வாங்க இந்த மகத்தான போராட்டத்தோட தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்மளோட இந்த வரலாற்று பயணத்தை 5 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஒரு நம்பிக்கை எப்படி துரோகமா மாறுச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு தேசமே எப்படி கோவத்துல விழிச்சுக்கிட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து புறக்கணிப்புங்கிற அவங்களோட ஆயுதம் பத்தி பார்ப்போம். ஆனா அகிம்சைன்ற கனவு எப்படி வன்முறையால சிதைஞ்சு போனதுன்னோ, கடைசியா அந்த புரட்சி ஏன் பாதிலே நிறுத்தப்பட்டதுன்னோ நாம தெரிஞ்சுக்குவோம். முதல் பகுதி காட்டிக் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, ஒரு கிளர்ச்சியாளன் உருவான கதை. அப்படி என்னதான் நடந்துச்சு? ஒரு நாடு முழுக்க பரவற அளவுக்கு ஒரு இயக்கம் உருவாக காரணமா இருந்த அந்த தீப்பொறி என்ன? வாங்க பார்க்கலாம். வரலாற்று அறிஞர் ஆர்சி மஜும்தார் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இந்த ஒத்துழையாமை இயக்கம் நம்ம சுதந்திரத்துக்கான கடைசி போருக்கு ஒரு புனிதமான முன்னுரை மாதிரி இருந்துச்சாம். அதாவது இதுவே நேரடியான கடைசி போர் இல்ல, ஆனா அந்த இறுதிப் போரை ஜெயிக்கிறதுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையையும் ஒற்றுமையையும் இந்திய மக்களுக்கு கொடுத்த ஒரு பயிற்சிக்களம் தான் இந்த இயக்கம். யோசிச்சு பாருங்க, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட தீவிர ஆதரவாளரா இருந்த காந்தி எப்படி அதோட மிக கடுமையான எதிரியா மாறினாரு? முதல் உலகப் போர்ல பிரிட்டிஷ்க்கு முழுசா சப்போர்ட் பண்ணன அதே காந்தி போர் முடிஞ்சதும் ஏன் அவங்களுக்கு எதிரா திரும்பினாரு? அந்த மனமாற்றத்துக்கு பின்னாடி அப்படி என்ன காரணம் இருந்துச்சு? காரணங்கள் ஒன்னில்ல, பல. அதுவும் அடுக்கடுக்கா துரோகங்கள். முதல்ல போருக்கு உதவினதுக்கு பரிசா ரவுலட் சட்டம்னு ஒரு அடக்குமுறை சட்டத்தை கொடுத்தாங்க.
அடுத்து ஜாலியன்வாலா பாக்ல நடந்த படுகொலை இந்தியாவையே உழுக்குச்சு. அந்த படுகொலைக்கு நியாயம் கிடைக்கணும் பார்த்தா ஹண்டர் கமிட்டி ரிப்போர்ட் பிரிட்டிஷாரை காப்பாத்துச்சு. கடைசியா இஸ்லாமியர்கள் மதிச்ச துருக்கி சுல்தானுக்கு செஞ்ச அநீதி. இந்த ஒவ்வொரு அடியும் பிரிட்டிஷ் மேல காந்தி வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் முழுசா காலி பண்ணிடுச்சு. 2ஆம் பகுதி, தேசம் விழித்தெழுகிறது, ஒற்றுமையை உருவாக்கி போரை அறிவித்தல். சரி, இந்த கோபமும் ஏமாற்றமும் எப்படி ஒரு மாபெரும் தேசிய இயக்கமா உருவெடுக்குது வாங்க பார்க்கலாம். இங்கதான் காந்தி ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. முதல் உலகப் போர்ல தோத்துப்போன துர்க்கியோட சுல்தான் பதவியே பிரிட்டிஷ் பறிச்சதால இந்திய முஸ்லிம்கள் பயங்கர கோவத்துல இருந்தாங்க. இதுதான் கிலாஃபத் பிரச்சனை. இந்த முஸ்லிம்களோட கோவத்தை ஹிந்துக்களோட சுதந்திர போராட்டத்தோட இணைச்சா பிரிட்டிஷாரை எதிர்த்து ஒரு மாபெரும் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை உருவாக்க முடியும்னு காந்தி நம்பினார். மார்ச் 1920ல தன்னோட திட்டத்தை அறிவிச்சார். ஜூன் மாசம் கிலாஃபத் குழுவும் அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆகஸ்ட் 1, 1920ல இயக்கம் அதிகாரப்பூர்வமா ஆரம்பமாச்சு. ஆனா இது அவ்வளவு சுலபமா நடக்கல. காங்கிரஸ்குள்ளேயே பெரிய புயல் கிளம்புச்சு. செப்டம்பர் 1920ல நடந்த கல்கத்தா மாநாட்டுல CR தாஸ், பிபின் சந்திரபால்னு பல பெரிய தலைவர்கள் காந்தியோட திட்டத்தை கடுமையா எதிர்த்தாங்க. இது ரொம்ப அவசரமான முடிவுன்னு அவங்க வாதாடினாங்க. ஆனா மோதிலால் நேரு, அலி சகோதரர்கள் மாதிரி ஆட்கள் காந்திக்கு ஆதரவா நின்னாங்க. பயங்கரமான விவாதத்துக்கு அப்புறம் ஓட்டு போட்டப்போ 1855 பேர் ஆதரவாகவும் 873 பேர் எதிராகவும் ஓட்டு போட காந்தியோட தீர்மானம் ஜெயிச்சது. கல்கத்தால ஆரம்பிச்ச வெற்றி நாக்பூர்ல முழுமையடைஞ்சது. டிசம்பர் 1920ல நடந்த நாக்பூர் மாநாடு காந்தியோட தீர்மானத்துக்கு முழு அங்கீகாரம் கொடுத்துச்சு. அந்த நொடியிலிருந்து காந்தி இந்த நாடு தழுவிய போராட்டத்தோட மறுக்க முடியாத ஒரே தலைவரா உருவானார். சரி, அப்படி என்னதான் அந்த திட்டம்? அதுல 2 முக்கியமான பாகம் இருந்துச்சு. ஒன்னு, பிரிட்டிஷாரோட கட்டமைப்பை உடைக்கிறது, அதுதான் புறக்கணிப்பு. அவங்களோட சட்டமன்றம், கோர்ட்டு, ஸ்கூலு, காலேஜ், வெளிநாட்டு பொருள்னு எல்லாத்தையும் புறக்கணிக்கணும். இன்னொன்னு, நமக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது, அதாவது சுதேசி பொருட்களை உற்பத்தி செய்யறது, கதர் நெகிழது, தீண்டாமையை ஒழிக்கிறது, ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமையை வளர்க்கிறது. 3ஆவது பகுதி, புறக்கணிப்பு எனும் ஆயுதம். ஒரு தேசம் சொன்ன இல்லை. சரி, அந்த முதல் பாகம், அதாவது புறக்கணிப்பு, நாடு முழுக்க எப்படி செயல்படுத்தப்பட்டது? இந்த புறக்கணிப்பு பிரிட்டிஷ் ஆட்சியோட 4 ஆணிவேரையும் அசைச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. முதலாவது அவங்களோட சட்ட அமைப்புகள், அதாவது சட்டமன்றம், கோர்ட்டு. 2வது அவங்களோட கல்வி முறை, அதாவது ஸ்கூல், காலேஜ். 3வது அவங்களோட பொருளாதாரம், அதாவது வெளிநாட்டு பொருட்கள். 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமா அவங்களோட அதிகாரமே போலீஸும் இராணுவமும் தான், அதையும் புறக்கணிக்கணும். இதோட விளைவு நிஜமாவே பிரம்மாண்டம். 1920 நவம்பர் தேர்தல்ல ஓட்டு பெட்டிங்கெல்லாம் காலியா கிடந்துச்சு. ராஜகோபாலாச்சாரி, லாலா லஜபதி ராய் மாதிரி நூத்துக்கணக்கான பெரிய வக்கீல்கள் அவங்க வேலையை விட்டாங்க. மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வெளியே வந்து காசி வித்யாபீடம் மாதிரி தேசிய பள்ளிகள்ல சேர்ந்தாங்க. ஊருக்கு ஊரு வெளிநாட்டு துணிகளை தீ வச்சு கொளுத்துனது ஒரு பொருளாதார புரட்சியாவே மாறிச்சு. ஆனா இது எல்லாத்தையும் விட உச்சகட்டமான ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. ஜூலை 1921ல கிலாஃபத் குழு ஒரு ஃபத்வா, அதாவது மத தீர்ப்பை வெளியிட்டது. பிரிட்டிஷ் ராணுவத்துல வேலை செய்யறது இஸ்லாமுக்கு எதிரானதுன்னு அதுல சொன்னாங்க. காந்தியும் பிரிட்டிஷ் அரசுக்கு வேலை செய்யறது பாவம்னு சொன்னார். இதனால பல முஸ்லிம்கள் போலீஸ், ராணுவ வேலையை ராஜினாமா செஞ்சாங்க. பாருங்க, ஒரு பக்கம் பிரிட்டிஷ் கட்டமைப்பை உடைச்சிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் ஒரு புது இந்தியாவை கட்டுற வேலையும் பயங்கர வேகமா நடந்துச்சு. திலகர் சுராஜ் நிதிக்கு மக்கள் 1 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்தாங்க. 40 லட்சம் பேர் தொண்டர்களா சேர்ந்தாங்க. லட்சக்கணக்கான ராட்டைகள் நாடு முழுக்க விநியோகிக்கப்பட்டு சுதேசி ஒரு மக்கள் இயக்கமா மாறுச்சு. 4ஆம் பகுதி, அகிம்சை கனவும் வன்முறை நிஜமும். தீ பரவிய கதை. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போதுதான் கதையில ஒரு சோகமான திருப்பம் வருது. அகிம்சைன்னு ஆரம்பிச்ச போராட்டம் எப்படி வன்முறையோட பிடியில சிக்கிச்சு? 1921லேயே சின்ன சின்னதா அங்கங்க பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்குது. நன்கானால சீக்கியர்கள் மேல தாக்குதல், அஸ்ஸாம் தேயிலை தோட்டத்துல வன்முறை, கல்கத்தா சென்னையில தொழிலாளர் போராட்டம், ஐக்கிய மாகாணங்கள்ல விவசாயிகள் கிளர்ச்சின்னு நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா கைமீறி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த இயக்கத்தோட இதயத்திலே குத்துன மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுதான் மலபார் மாப்பிள்ளைகள் கிளர்ச்சி. ஆகஸ்ட் 1921ல பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ஆரம்பிச்ச அந்த கிளர்ச்சி ரொம்ப சோகமா ஹிந்துக்களுக்கு எதிரான கொடூரமான வகுப்புவாத வன்முறையா மாறிடுச்சு. காந்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமைங்கிற கோட்டை இந்த ஒரு சம்பவத்துல தகர்ந்து போச்சு. வன்முறை அங்கேயும் நிக்கல. நவம்பர் 1921ல வேல்ஸ் இளவரசர் பம்பாய்க்கு வந்தப்போ பெரிய கலவரம் வெடிச்சது. 5 நாள் நடந்த இந்த கலவரத்துல 58 பேர் உயிரிழந்தாங்க. போராட்டம் காந்தியோட கட்டுப்பாட்டை விட்டு விலகி போய்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கையா இருந்துச்சு. இவ்வளோ நடந்தும் காந்தி இயக்கத்தை நிறுத்தல. ஆனா ஒரே ஒரு சம்பவம், ஒரே ஒரு ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் இந்த முழு போராட்டத்தோட தலைவிதியே மாத்தி எழுதிச்சு.
இந்திய வரலாற்றோட கருப்பு பக்கங்கள்ல பதிவான அந்த இடம் சௌரி சௌரா. பிப்ரவரி 5, 1922 சௌரி சௌரா கிராமத்துல ஊர்வலம் போயிட்டு இருந்த மக்கள் மேல போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க. பதிலுக்கு கோபமான கூட்டம் போலீஸ் ஸ்டேஷனுக்கே தீ வச்சிட்டாங்க. உள்ள இருந்த 22 போலீஸ்காரங்களும் உடல் கருகி இறந்தாங்க. காந்தி எதை நடக்கக்கூடாதுன்னு பயந்தாரோ அது நடந்துச்சு. அஹிம்சைய உயிர்மூச்சா நினைச்ச காந்திக்கு இது ஒரு பேரிடியா இருந்துச்சு. இறுதிப் பகுதி. பாதியில் நிறுத்தப்பட்ட புரட்சி, பின் விளைவுகளும் பாடங்களும். இதோட விளைவு ஒரு மாபெரும் புரட்சி பாதியில நிறுத்தப்பட்டுச்சு. அந்த சர்ச்சைக்குரிய முடிவையும் அதோட தாக்கத்தையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். சௌரி சௌரா சம்பவத்தால நொறுகி போன காந்தி பிப்ரவரி 12, 1922 ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்துறதா அறிவிச்சார். இந்த முடிவு யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. நேரு, சிஆர் தாஸ் மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சியும் கோவமும். மோதிலால் நேரு கேட்ட அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. கன்னியாகுமரியில ஒரு கிராமம் செஞ்ச தப்புக்கு இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற கிராமம் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? சரி, அப்போ இந்த இயக்கம் வெற்றியா தோல்வியா? இதுக்கு நேரடியான பதில் சொல்ல முடியாது. குறுகிய காலத்துல பார்த்தா இது ஒரு தோல்விதான். ஒரு வருஷத்துல சுயராஜ்யம் கிடைக்கல, இந்து முஸ்லிம் ஒற்றுமையில விரிசல் வந்துச்சு, திடீர்னு நிறுத்தினதால தொண்டர்கள் சோர்ந்து போனாங்க. ஆனா நீண்ட காலத்துல பார்த்தா இது ஒரு மாபெரும் வெற்றி. ஏன்னா இதுதான் இந்தியாவோட முதல் உண்மையான மக்கள் போராட்டம். பிரிட்டிஷ்காரங்க பார்த்தா பயப்படணுன்ற எண்ணத்தை மக்கள் மனசுலேருந்து இது உடைச்சி எரிஞ்சுது. அது வரைக்கும் படிச்சவங்க மட்டும் இருந்த காங்கிரஸை பாமர மக்களோட கட்சியா மாத்தினது இந்த இயக்கம்தான். அப்போ கடைசியா ஒரு கேள்வி வருது. காந்தி இந்த இயக்கத்தை நிறுத்தினது ஒரு வரலாற்று பிழையா, இல்ல வன்முறைக்கு எதிரா தன்னோட கொள்கையில உறுதியா இருந்த ஒரு தலைவனோட துணிச்சலான முடிவா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கும் வரலாற்றோட பக்கங்கள்ல விவாதிக்கப்பட்டுட்டே இருக்கு.